என் அன்பான என் உயிர் சொந்தங்களே, எப்படி இறைவனை பற்றி பேசுவது? புராணத்தில் இருந்து இறைவனை பேசுவதா, சமயத்தில் இருந்து இறைவனை பேசுவதா, மதத்தில் இருந்து இறைவனை பேசுவதா, 63 நாயன்மார்களின் கதையிலிருந்து இறைவனை பேசுவதா, ஆழ்வார்களின் பாடலிலிருந்து இறைவனை பேசுவதா, சித்தர்களின் பாடலிலிருந்து இறைவனை பேசுவதா, இல்லையேல் அனைத்து மத நூல்களிலிருந்து இறைவனை பற்றி பேசுவதா, இல்லையேல் என் அனுபவத்திலிருந்து இறைவனை பற்றி பேசுவதா? 1000 இருந்தாலும் எதிலிருந்து இறைவன் பிறக்கிறான்? உங்கள் அனுபவத்திலிருந்து இறைவன் பிறக்கிறான். உங்கள் அனுபவத்திலிருந்து உங்களுக்குள் இருந்து வெளிப்படுகிறான் இறைவன். 1000 தான் இருந்தாலும் நீங்கள் இறைவனை அனுபவிக்காத வரைக்கும் புராணம்தான், கதைகள்தான், சித்தர்கள் பாடல்தான், 63 நாயன்மார்கள் கதைகள்தான். இறைவனை அனுபவத்தில் காண்பதுதான் சரி, அதுதான் முறை, அதுதான் விதி. அது வரைக்கும் உங்க மனசு ஏத்துக்காது, உங்க அறிவு ஏத்துக்காது. இறைவனை பத்தி 1000 பேசலாம், 1000 பேர் பேசுறத கேட்கலாம், 1000 பேர் உங்களுக்கு உணர்த்தலாம், 1000 பேர் கதைகள் சொல்லலாம். இறைவன் இப்படி அப்படி இப்படி இருப்பாரு, அப்படி இருப்பாரு, இந்த கோயில்ல இருப்பாரு, இப்படிலாம் பாடியிருக்காங்க, எப்படி வேணா சொல்லலாம். ஆனால் நீங்கள் அனுபவித்தால் மட்டுமே சத்தியம். நீங்கள் அனுபவத்தில் பார்த்தால் மட்டுமே உண்மை. அனுபவமே தலை சிறந்தது. இறைவனை அனுபவத்தில் பார்ப்பதே தலை சிறந்தது. இறைவனை அனுபவத்தில் உணர்வதே தலை சிறந்தது.